சமூகத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் மடானி அரசாங்கம் மேலும் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. அப்புதிய முன்னெடுப்பு குறித்து விரைவிலேயே அறிவிக்கப்படும் என தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். அவ்வமைச்சின் கீழ் இந்தியர்களுக்காக ஏற்கனவே தெக்கூன் நேஷனலின் கீழ் ஸ்பூமி கோஸ்பிக் திட்டம், பேங் ராக்கெட்டின் கீழ் பிரீஃபாய் இந்திய தொழில் முனைவோர் திட்டம், அமானா இக்தியார் மலேசிய நிறுவனத்தின் கீழ் தொடங்கப்பட்ட பெண் திட்டம் ஆகியவை வெற்றிகரமாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பேங் வந்து பிரீஃபாய் 50 மில்லியன் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 60% மேலே நம்ம பண்ணிட்டோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் நம்ம அப்புறமேல கொடுப்போம். பெண் வந்து 50 மில்லியன் நம்ம போட்டிருக்கோம். ஸ்பூமி 30 மில்லியன், ஸ்பூமி கோஸ்பிக் வந்து இன்னும் 30 மில்லியன். ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த வருஷம் வந்து 100 மில்லியன் 130 மில்லியனுக்கு நம்ம வந்திருக்கோம். அடிஷ்னல் நம்மளை கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது நிறைய ஆயிடுச்சு. ஆனால் டோன்ட் வரி, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வெரி சூன் நம்ம வந்து இன்னும் இனிஷியேட்டிவ் நம்ம உருவாக்குவோம். ஸ்லாங்கோர் கூட்டரசு பிரதேச மலையாளிகள் சங்க ஏற்பாட்டில் 3வது முறையாக நடைபெற்ற ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் அவ்வாறு சொன்னார். சனிக்கிழமை பிட்டாலிஞ்சயா தோட்ட மாளிகையில் நடந்தேறிய 2024 ஓணம் வண்ணல்லோ நிகழ்ச்சியில் மலையாள சமூகத்தினரோடு மற்ற இந்திய வம்சாவளியினர் மட்டுமின்றி மலாய், சீன நண்பர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றது மலேசியர்களின் ஒற்றுமை உணர்வை புலப்படுத்துவதாக இருந்ததாக டத்தோஸ்ரீ ரமணன் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெற ஆதரவு நல்கிய பேங் ராக்கியாட்டிற்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மலேசியாவுக்கான இந்திய துணை உயர் ஆணையர் சுபாஷினி நாராயணன், செனட்டர் டத்தோஸ்ரீ எஸ் வேல்பாரி, ஏற்பாட்டு குழு தலைவர் டத்தின் ஸ்ரீ ஷைலா நாயர் உள்ளிட்ட பிரமுகர்களும் அதில் பங்கேற்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா இந்த தடவை கவர்மெண்டோட சப்போர்ட் வந்ததில் வந்து இதுதான் முதல் தடவை. நிறைய வாட்டி இருந்திருக்கு, பட் இந்த அளவுக்கு நம்ம பார்த்தது குறைவு தான். ஸோ டுடே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே. அண்ட் இது வந்து போன வாரம் ஆக்சுவலி ஆர்டர் நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் டிட். ஸோ வெரி ஹாப்பி வித் நல்ல ஒரு அவுட்கம் இருந்தது. அண்ட் நல்ல கலாச்சாரமான மேடை நிகழ்ச்சிகள் நிறையவே நம்ம கொடுத்துருக்கோம். நிச்சயமாக வந்தவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும் தான் நம்மளோட விருப்பம். இப்போ வந்து சத்யா பரிமாறுறாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும். சண்டா மேளம், கலாச்சார நடனங்கள், ஓணம் பாடல்கள் போன்ற அம்சங்கள் வந்திருந்த 800க்கும் மேற்பட்டோரை மகிழ்வித்தன. பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ள குளோபல் ஈக்வான் நிறுவனத்திற்கு எதிரான ஆப் குளோபல் சோதனையில் புதிதாக 155 பேர் கைதான வேளை 186 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை முதல் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கைதானவர்களில் 77 பெண்களும் அடங்குவர் என தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்தார். குளோபல் ஈக்வான் நிறுவனத்துடன் தொடர்புடைய சமய பள்ளிகள், கிளினிக்குகள், வணிக வளாகங்களில் அச்சோதனை நடத்தப்பட்டது. முறை தவறிய சமய போதனை தொடர்பான கையேடுகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஐஜிபி சொன்னார். அதே சமயம் மீட்கப்பட்ட சிறார்கள் மற்றும் 13 வயதினரில் பிரம்பால் அடிக்கப்பட்டு வைரலான சிறுவனும் அடங்குவான். கைதானவர்கள் சிறார் துன்புறுத்தல், அலட்சியம், குழந்தை கடத்தல் உள்ளிட்ட புகார்களுக்காக விசாரிக்கப்படுகின்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். தேசிய உயர்கல்வி நிதிக் கழகமான PTPTN இதுவரை அறவே கடனை திருப்பிச் செலுத்தாத 4,30,000 பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவிருக்கிறது. அவர்கள் வைத்துள்ள கடன் பாக்கி மட்டும் 600 கோடி ரிங்கிட் என உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடிர் தெரிவித்தார். அவர்களின் பொறுப்பற்ற செயலால் PTPTNின் நிதி நிலைமை அபாயத்தில் இருப்பதாக அவர் சொன்னார். கடன் பாக்கி வைத்துள்ளோரில் சிலர் மேற்படிப்பு முடித்து சில சதாப்தங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றைய தேதி வரையில் 1 சென்ட் கூட அவர்கள் திருப்பிச் செலுத்தவில்லை. கடனை திருப்பிச் செலுத்துவதில் சிரமத்தை எதிர்நோக்கினால் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைத்தாலும் கண்டு கொள்வதில்லை என அமைச்சர் ஏமாற்றத்துடன் கூறினார். இவ்விவகாரம் அமைச்சரவை அளவில் ஆழமாக விவாதிக்கப்பட்டு விட்டது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும் சாத்தியத்தையும் மறுப்பதற்கில்லை என ஜம்ரி கூறினார்.
லெஜெண்டரி ரைடர்ஸ் கிளப் மற்றும் இண்டிகோ ஹோட்டல் இணைந்து கோலாலம்பூர் கோத்தாராயா பகுதிகளில் இருக்கும் ஆதரவற்றோருக்கு நேற்று முன்தினம் உணவுப் பொட்டலங்களை வழங்கின. சமூக கடப்பாட்டிலான இந்த நிகழ்ச்சி இண்டிகோ ஹோட்டலின் தலைமை மனிதவள நிர்வாகி மற்றும் லெஜெண்டரி ரைடர்ஸ் தலைவர் மொஹிடின் அப்துல் காதர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுமார் 30 பேர் கலந்து கொண்டு ஆதரவற்றோருடன் கரிசனையோடு பழகி அவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கினர். தெருவோரங்களில் ஆதரவற்று கிடக்கும் மக்களின் நிலை கண்டு தன்னார்வலர்கள் சிலர் மனம் நிகழ்ந்து கண் கலங்கினர். நாதன் என்பவர் இந்நிகழ்ச்சிக்கு காஜாங்கிலிருந்து தன் பிள்ளைகளையும் அழைத்து வந்திருந்தார். வாழ்க்கையின் மறுபக்கத்தை பிள்ளைகளுக்கு அடையாளம் காட்டுவதும் தங்களை விட பேறு குறைந்தவர்களுக்கு உதவும் மனப்பான்மையை ஊட்டுவதுமே இதன் நோக்கம் என்றார் அவர். இந்நிகழ்ச்சி லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா நிறுவனர் மகேந்திரமணி ராகவனின் நன்றியுரையோடு இனிதே முடிவுற்றது. GM இந்தியன்ஸ் பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ வேலண்டைன் டாங்காபி ஜோ பரு ஜோர் 20 29 செப்டம்பர் வருகிறது. அதிரடியான புதிய பூத்கள், புதிய பொருட்கள், தீபாவளி காலகட்ட தொடங்குது. அதிரடி சேல்ஸும் வருது. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். பட்டாலிங் ஜெயா பண்டார் ஸ்ரீ டமான்சராவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 36 வயது ஆடவர் 20 முறை கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 கைதாகியுள்ளனர். உளவு பார்த்ததன் பலனாக அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்தி 50 முதல் 61 வயது வரையிலான 3 கைது செய்ததாக பட்டாலிங் ஜெயா போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் M. உசேன் சொலாஹுடின் ஜொல்கெஃப்லி தெரிவித்தார். 3 ஒரே வீட்டில் தங்கியிருப்பவர்கள். அவர்களில் ஒருவன் தான் அப்படுகொலையில் சம்பந்தப்பட்டிருப்பது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. ஃப்ரீலான்ஸ் உட்கட்டமைப்பு வடிவமைப்பாளரான ஆடவரின் வீட்டுக்கு கொள்ளையடிக்கச் சென்றவன் அந்த சமயம் பார்த்து அவ்வாடவர் திரும்பி வந்ததால் அவருடன் கை கலந்துள்ளான். அதன்போது கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு அவன் தப்பியோடினான். போதைப் பொருள் குற்றம் உட்பட மொத்தமாக 23 குற்றப்பதிவுகளை கொண்ட 3 விசாரணைக்காக 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பெர்சியாரான் மராந்தியில் தனியாக வசித்து வந்த அவ்வாடவர் திங்கட்கிழமை அதிகாலை வயிறு, கை மணிக்கட்டு, தலை உள்ளிட்ட இடங்களில் 20 கத்திக்குத்து காயங்களுடன் இறந்து கிடந்தார். ஸ்லாங்கூர் ஸ்ரீகம்பாங்கானில் 9 வயது சிறுமியை கடத்தி பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சந்தேகத்தின் பேரில் 35 வயது வெளிநாட்டு ஆடவன் கைதாகியுள்ளான். தனது தந்தை வேலை செய்யும் இடத்திற்கு அருகில் இரவு 11 மணி வாக்கில் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த அச்சிறுமியை நெருங்கிய சந்தேக நபர் அவளை மானபங்கம் செய்துள்ளான். அவனை சோதனையிட்டதில் ஆபாச படங்களையும் வீடியோக்களையும் வைத்திருந்தது அம்பலமானது. அவனிடம் முறையான பயணப்பத்திரமும் இல்லை என சிர்டாங் போலீஸ் தலைவர் அன்பழகன் தெரிவித்தார். செப்டம்பர் 27 வரை விசாரணைக்காக அவன் தடுத்து வைக்கப்பட உள்ளான். தென்கொரியா பூசானில் கனமழையின் போது சாலை உள்வாங்கியதில் 2 ட்ரக் லாரிகள் 8 மீட்டர் ஆழ குழிக்குள் விழுந்தன. பூசான் நகரில் வெள்ளிக்கிழமையன்று 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை கொட்டி தீர்த்த போது 10 மீட்டர் அகலம் 5 மீட்டர் நீளத்திற்கு அப்பெரிய குழி உருவாகியது. குழிக்குள் விழுந்த வாகனங்களில் ஒன்று பூசான் தீயணைப்பு படையின் வடிகால் ட்ரக் ஆகும். மற்றொன்று அவ்வழியே வந்த ட்ரக் லாரியாகும். நல்ல வேளையாக அதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. நில அமிழ்வுக்கான உண்மை காரணத்தை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தென்கொரிய தலைநகர் சோலில் செப்டம்பர் 1ஆம் தேதி இதேபோல் சாலையின் நடுவே திடீர் பள்ளம் ஏற்பட்டு வயதான தம்பதி காரோடு விழுந்து காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. Hi, my name is Shri. I'm working as an account executive at the ATS Logistics. The main nature of the ATS Logistics is more focused to the transportation and logistics. We are operating with the 4 to 5 trucks. The process is very smooth and clear. Because whenever we ask with the banker, the Bank Rakyat banker, they just give the information very straightforward. Request the information, just a simple information only. So that is the SSM, some documentation and all the supporting documents. So this is the process. It took just 1 to 2 weeks only. They just contact with us and we get the result of the brief I financing. Whenever you are trying to get a financing, you don't go to any wrong platform, because nowadays the negative people are around of us.
First of all, I would like to thanks to Bank Rakyat and also Dato Ramanan because Dato Raman giving us so much of the opportunities to our communities. Terima kasih Bank Rakyat. Bank Rakyat, bank pilihan anda. இந்தியாவின் ஆக்ராவில் கடந்த வாரம் இடைவிடாமல் பெய்த கனமழையால் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் கட்டிடத்தில் பல விரிசல்கள் விழுந்துள்ளன. தாஜ்மஹாலின் சுவர்களிலும் தரையிலும் ஆங்காங்கே விரிசல்கள் காணப்படுவது வைரலான வீடியோக்களிலும் புகைப்படங்களிலும் தெரிகிறது. பிரதான குவிமாடத்தின் சுவர்களில் செடிகள் முளைத்து விரிசல்களின் வழியே மழை நீர் கசியும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இவ்விவகாரம் குறித்து கருத்துரைத்த தொல்பொருள் ஆய்வாளர் ஒருவர் தாஜ்மஹாலின் பிரதான குவிமாடம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் சேதம் எதுவும் இல்லை என்றும் கூறினார். எனினும் குவிமாடத்தில் நீர் கசியும் இடங்களும் விரிசல்கள் ஏற்பட்டுள்ள பகுதிகளும் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அடைமழை நின்றவுடன் உரிய சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். கனமழையால் தாஜ்மஹால் தோட்டங்களில் ஒன்று வெள்ளத்தில் மூழ்கியதை காட்டும் வீடியோக்களும் வெளியாகி சுற்றுப்பயணிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.